அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்னைக்கு ரமலான் பிற ஒன்று விடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் முதல் நோன்பு. இந்த நோன்பை பற்றி ஒரு சில விஷயங்களை சிறு கதைகளாக சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய அருள் கொடையாக கொடுத்துருக்குறான். அதை பற்றி குரான்லேயும் நமக்கு தெளிவான சான்றுகள் விளக்கங்கள் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான பொக்கிஷம் இந்த உம்மத்துக்கு நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலியமாக கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இது என்று சொன்ன நோன்பு. காரணம், இந்த நோன்பு மட்டும்தான் நமக்கு எல்லா விதமான சலுகைகளையும் பன்மடங்கா பெற்று தருது. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கொஞ்சம் ஆன்மீக ரீதியா அந்த கதைகளை அமைக்கணும்னு நான் விரும்புறேன். இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லித்தரத்துக்கு இமாம்கள் இருக்காங்க, பயான்கள் பலவிதம் இருக்குது. கொஞ்சம் ஆன்மீகமா போகலாம். அல்லாஹ் இந்த நோன்பை படைச்சதனுடைய, இந்த நோன்பை உருவாக்குனதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, ரொம்ப முக்கியமான அசல் காரணம் நல்ல விளங்கணும். இந்த நோன்புல எல்லா விதமான செயல்களும், அதாவது நெகட்டிவான வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே சங்கிலியால கட்டப்பட்டுறது. மெயினா ஷைத்தான் சங்கிலியால கட்டப்பட்டு விடுகிறான் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுறாங்க இல்லையா? கரெக்ட். ஆனா ஷைத்தானை கட்டிட்டதுனால மட்டுமே மனிதன் சரியான முறையில இருந்துருவான் அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா குரான்ல ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது, وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ الشَّيْطَانَ فَهُوَ لَهُ قَرِينٌ. யார் என்னுடைய திக்ரை, என்னை நினைவு கூற, என்ன நினைக்க மறக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நான் ஒரு ஷைத்தானை சாட்டி விடுவேன். அந்த ஷைத்தானே அவனுக்கு, அந்த மனிதனுக்கு நெருங்கிய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவான், ஜிகர் தோஸ்த் ஆயிடுவான் அப்படின்னு குரான் நல்லாவே சொல்றோம். அப்ப ஷைத்தானை சாட்டி விட்டாதான் ஷைத்தான் வர முடியும். ஷைத்தான் வந்ததுனால நான் தொழுவை விட்டுட்டேன், ஷைத்தான் வந்ததுனால நான் திக்ரை விட்டுட்டேன், இதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மறந்ததுனாலதான் ஷைத்தான் நம்ம பக்கத்திலே வந்திருக்கிறான். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இப்லீஸ் யாரு, ஷைத்தான் யாரு, அவன் பேர் என்ன? அவனுடைய பேர் அசாசில். மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதா இருந்தவன். இந்த அல்லாவுடைய படைப்புல நம்மளுடைய காலுடைய ஒரு அடி கூட கேப் இல்லாம விடுபடாம அவனுடைய சஜிதா இருக்கு, தன்னை சஜிதா பண்ணியிருக்கிறான். அவ்வளோ அல்லாவை தொழுது வணங்கினவன். அப்படிப்பட்ட ஒரு அசாசில் எப்படி இப்லீஸா மாறி ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பூமிக்கு விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானா எப்படி மாறினான்? இப்ப நம்மள ஷைத்தான் கெடுத்துட்டான்னு சொன்னான். அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்த அந்த அசாசில் கேடுகட்ட இப்லீஸா விரட்டி அடிக்கப்பட்ட ஷைத்தானா மாறினதுக்கு யார் காரணம்? சரிப்பா, நம்ம தான் அல்லாஹ் மறந்துட்டோம், தப்பு செஞ்சிட்டோம், நமக்கு இப்லீஸ் காரணமாயிட்டான்ப்பா, ஷைத்தானும் கெடுத்துட்டான் நம்மள, இப்படி சொல்லி நம்ம தப்பிச்சுக்கிறோம் இல்லையா? சரி, ஷைத்தான் ஏன் கெட்டான்? அல்லாவுடைய பேச்சுக்கு அவன் ஏன் மாற செஞ்சான்? அப்ப அவனுக்கு எடுத்தது யாரு? ஆக முதல்ல கெட்டு போனது இப்லீஸ் தானே. அப்ப இப்லீஸ் அசாசிலா தானே இருந்தான், உஸ்தாதா தானே இருந்தான். அப்ப இப்லீஸ் கெட்டு போனது யாரால? இப்லீஸ் தானே முதல் ஷைத்தான். அப்ப இப்லீஸ் எந்த ஷைத்தான் கெடுத்தது? அப்ப அப்படி ஒரு ஷைத்தான் இருக்கான்ல, அந்த ஷைத்தான் எந்த சங்கிலியாலையும் கெட்ட முடியாது. அல்லாஹ் இப்லீஸை தான், ஷைத்தானை தான் சங்கிலி போட்டு கெட்டிருக்கிறான். ஆனா இப்லீஸு கெட்டு போறதுக்கு ஒருத்தவன் தான் இல்ல, அவன் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறான். அவனுக்கு பேரு தான் நஃப்ஸு. நம்ம எல்லாருக்குள்ளேயும் நஃப்ஸ் இருக்கு. இந்த நஃப்ஸு தான் நம்மளுக்கு எடுக்கிறது. நாம ஒன்றும் பெரிய இறை சிந்தனையாளர்கள் இல்லை. நம்ம பெரிய அந்தஸ்துல இறைவனை எந்நேரமும் மறக்காம பிசுறாம அப்படி வாழ்ற ஆட்கள் கிடையாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் ஷைத்தான் போய் அவங்கள வழி கெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கே தவிர, நமக்கெல்லாம் ஷைத்தான் ஆட்டோ மோட்ல போட்டு, டெஸ்லா கார் மாதிரி ஆட்டோ மோட்ல போட்டு அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அவன் டிஸ்டர்ப் பண்றதே இல்லை, உள்ள வரதே இல்லை. ஏன்னா நாமளே கெட்டு போறதுக்கு நமக்கு நஃப்ஸ் போதுமானதா இருக்கு. அப்பேற்பட்ட நஃப்ஸ் இருக்கு இல்லையா, இந்த நஃப்ஸுக்கு உண்டான மாசம் தான் இந்த ரமலானுடைய மாசம்.
நப்சுண்டா என்ன, நப்சு என்ன மாதிரியான ஒரு நுட்பமான விஷயம், நப்சுக்கும் ஷைத்தானுக்கும் மனுஷனுக்கும் நடுவில் உள்ள கேப் எவ்வளோ இருக்கு, எப்படி பிரிச்சு பார்த்தா அது நப்சு, எப்படி பார்த்தா அது ஷைத்தான், அப்படிங்கிறதெல்லாம் பத்தி நம்ம இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு பேசுவோம். அதனால ஷைத்தானை கட்டிட்டாங்க இந்த ரமலான்ல, கண்டிப்பா கட்டினதுதான். ஆனா ஷைத்தானை கட்டியாச்சு, அப்படி இருந்தும் ஏன் நம்ம மனசு இப்படி அலப்பாயுது? ஷைத்தானை அல்லாஹ் கட்டிட்டேன்னு சொல்றான், அப்படி இருந்தும் ஏன் நம்ம மனசு இப்படி தப்பு செய்ய தோணுது? ஏன் நம்ம மனசு நேத்துக்கு இன்னைக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, வித்தியாசமே தெரியலையே அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேணாம். ஷைத்தானா நம்ம பக்கத்துல இல்லவே இல்லை. ஏன்னா அவனுக்கு எடுத்த மிகப்பெரிய உஸ்தாத் ஒருத்தர் இருக்காரு, அவங்க எல்லாருக்குள்ளயும் இருக்கிறாங்க நப்சுங்கிறது. இன்ஷால்லா அந்த நப்சை பத்தி நம்ம படிப்போம். இன்னைக்கு இதோட இன்ஷால்லா நான் முடிச்சுக்கிறேன். இன்ஷால்லா அடுத்த கதையில நப்சை பத்தி தொடர நம்ம பேசுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.